பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு அவல் உப்புமா செய்கிறீங்களா? சைட் டிஷ் எதுவுமே பண்ணாமல் இந்த சட்னி பொடியை மட்டும் லாஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சோன்னா சூப்பர் டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் வறுவலுக்கு யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி கடுகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருந்த 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா சுருளை வதங்கிக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபியில் தக்காளி சேர்க்கல, ஏன்னா சட்னி பொடியிலே கொஞ்சம் புளி சேர்த்ததுனால தக்காளி இதில் நான் மிக்ஸ் பண்ணலை. வெங்காயம் நல்லா சுருளை வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை எடுத்து இதுல நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரப்பொடி எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல சுருளை வதங்கி வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா கடைசியா ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சட்னி பொடியை எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கி வச்சிட்டோம்னா எப்போதும் பண்ற கத்திரிக்காய் வறுவல் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். சட்னி பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு தெரிஞ்ச டிஷ்ஷஸா இருந்தாலுமே இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி அதுல சர்வ் பண்ணும்போது டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல தான் இருக்கும். சட்னி பொடியை சீக்கிரமா ரெடி பண்ணி வச்சிருங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் பெஸ்ட் கோம்போவா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.